சுபபலம் பெற்றிருந்தால் சூரியனுக்கு உண்டான சன்ரைஸ் ஃபோட்டோஸு, சூரியன் இருக்கக்கூடிய சீனரி ஃபோட்டோஸு, சூரியனுடைய சிம்பல், அதனுடைய டேட்டூஸு, காப்பர் இல்லைன்னா பிராஸில் இந்த சூரியனை போல இமேஜஸ் எல்லாம் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வீடு அலுவலகங்களில் வைத்திருக்கும் பொழுது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதன் மூலம் ஒரு மோட்டிவேஷன், அதிலிருந்து ஒரு நல்ல எனர்ஜி, டைனமிக்காக இருப்பது, வாடிக்கையாளர்கள் வந்து இருக்கும் பொழுது ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி அதன் மூலம் நிறைய வியாபார வாய்ப்புகளை பெறுவது, இதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். இதையும் தவிர இவர்களுக்கு லக்கி நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் 1 அண்ட் நம்பர் 3. இந்த 3 வந்து டேட்லேயோ இல்லை கூட்டு எண்லேயோ 6 இல்லாத போது யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அவர்கள் உபயோகிக்கும் போது நல்ல ஒரு வெற்றியும் அபிவிருத்தியும் இவர்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் இதையும் தவிர இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது இந்த புதன் என்ற கிரகம். இந்த புதன் என்பது புத்திசாலித்தனத்தை குறிகாட்டுவது. ஸோ ரொம்பவும் புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு விஷயம், ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்திலலாம் கொஞ்சம் இவர்கள் கோட்டை விட்டு விடுவார்கள். அதாவது ஒரு குறிப்பான ஏதாவது ஒரு டெக்னாலஜியை நம்ம கொண்டு வரோம், இனோவேட்டிவான ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரோம், இல்லைன்னா ஒரு பெரிய கடன் வாங்குகிறோம், அதன் மூலமாக நம்ம வந்து அபிவிருத்தி பண்ண போகிறோம், ஒரு இடம் வாங்க போகிறோம், பிளாட்டு போட போகிறோம், லே அவுட் போட போகிறோம்னு சொல்லி அந்த கடனை வாங்கி கொண்டு கதவை மூடிவிட்டு வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது. சார் இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கு தனஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியது இந்த குரு என்ற கிரகம்தான். அப்போ உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் அந்த குருவை நாடி இந்த விஷயம் பண்ணலாமா வேண்டாமா, அதாவது ஒரு கடன் வாங்கும் பொழுது அந்த கடனில் உள்ள எக்ஸ்பர்ட் யார், இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு பெரிய ஒரு இயந்திரம், ஒரு ஜேசிபி மிஷின் வாங்கும் பொழுது, இல்லை ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட குரு யார், பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அந்த குருவின் ஆலோசனை கேட்ட பிறகு பண்ணினால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற முடியும். இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் எங்கே தடுக்கி விழுவார்கள், எவ்வாறு அது நடக்காமல் இருப்பது, எவ்வாறு ஜெயிப்பது, ஜாதகத்தை எவ்வாறு புரட்டி போடுவது போன்ற அனைத்து விஷயங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன.